மூஞ்சி பார்த்தேன் 40 நிமிஷம் போயிடுச்சு. உடம்புல 4 பெட்ல இருக்கிறது எதுவுமே வரல. ஆரம்பத்தில் தூங்கினதுதான். எழுந்திருக்கணும். 4 வருஷம் முன்னாடி 12th 1150 வாங்கியிருந்தேன். 280 வாங்கியிருந்தேன். ஆரம்பத்தில் பல கனவுகளோட பல ஆசைகளோட BE காலேஜ் சேர்ந்திருந்தேன். போல அதான் தெரியும். அது நிறைய பேர் அப்பதான் அண்ணா தம்பி யூனிவர்சிட்டி எங்க வாழ்க்கையில நுழைஞ்சாங்க. தம்பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்ல மொத்தம் 226 காலேஜ், 2 செமஸ்டர்ல 32 காலேஜ் வாஷ் அவுட், அரியர் சுத்தமுத்தம் பக்கம் வச்சு நிறைய பேர் லேப்ல கூட ஃபெயில் ஆனாங்க. அப்போ எங்களுக்கு பாலசாமி பின்னாடி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பிளானிங்ல தான் எல்லாமே நடக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே நம்ம தான் ஃபெயில் பண்றோம். எந்த காலேஜ் இருந்தாலும் ஃபெயில் பண்றோம். எல்லா காலேஜ்லயும் ஒரு கலக்குறோம். ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் ரீவேல்யூவேஷன் 400 ரூபாய், 236 பண்டில், 100 நோட் ஒரு பண்டில். இது அவங்க எக்ஸாம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். சிம்பிள் ஆனா பிராக்டிக்கல். நாங்க பாலசாமிக்கு குறி வச்சோம். அவர் எங்க காலேஜ் வந்த போது எல்லாருக்கும் வருத்த கலந்த வணக்கம். இன்ஜினியர் தவிர டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. கல்ச்சுரல்னா குவிஸ், பாட்பூரி, டான்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. முதல் தடவையா ஒரு கொலை பார்க்க போறீங்க. நிஜமா கொலை. தம்பி என்னப்பா தப்பு பண்ண? எக்ஸாம் ஒண்ணு வைக்கிறீங்க. நல்ல சிலபஸ் இல்ல, நல்ல கொஸ்டின் பேப்பர் இல்ல, நல்ல இவாலுவேஷன் இல்ல, நல்ல ரீவேல்யூவேஷனும் இல்ல. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் ரிசல்ட் ஏன் கேவலமா வருது? பக்கத்துல இருக்கிற குட்டி யூனிவர்சிட்டி எல்லாம் பெரிய யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. எப்படி அங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு? இல்ல அங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இல்ல, ஆனா டஃபா இருக்கு. நியாயமா இருக்கு கரெக்ஷன். அரியர் இல்லாம யூனிவர்சிட்டி மார்க்ஷீட் பாத்திருக்கியா? அதனால என்ன குடியா முடிக்க போச்சு. இதனால எவ்வளவு பேர் பிளேஸ்மெண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்களுக்கும் நான் சொல்றேன், என்ன மாதிரி கத்தி தூக்காதீங்க. பேரா எடுங்க, காலேஜ் போங்க, காலேஜ் போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க. ரீவேல்யூவேஷனுக்கு காசு கேட்கறதும் தப்பு, காசு கொடுக்கறதும் தப்பு. ரீவேல்யூவேஷன் தேவையே இல்லாத நிலைமை வரணும். தம்பி உடனே இந்த நம்பர் போன் பண்ணி உங்க அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்கப்பா. ரீவேல்யூவேஷன் நான் கத்தி தூக்குனது தப்பே இல்லை. யூனிவர்சிட்டி சேர்ந்ததுல இருந்து இந்த இடத்த யாரும் சுத்தம் பண்ணல. அதான் இப்ப பெருகிட்டு இருக்கேன். நீ என்ன டிபார்ட்மெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். புரியலையே? படி, புரியும். ஸ்டூடெண்ட்ஸை முழுங்கும் உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு? என்ன நக்கலா?